மிளகா 150 ரூபா விலை கூட்டிட்டுன்னு எல்லாரும் அதை பற்றியே மட்டும்தான் பேசுதிய. மிளகா விலை கூட்டிட்டு மிளகா விலை கூட்டிட்டுன்னு விவசாயி 350 ரூபா சம்பளம் கொடுத்து மார்க்கெட்டில் மிளகாய 10 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் போடும்போது எதுவுமே இதை பற்றி நீங்கள் யாருமே பேச முடியாது. 350 ரூபா சம்பளம் கொடுத்து ஒரு ஆள் 40 கிலோ மிளகா தான் பிறக்கும். அதை கொண்டாந்து மார்க்கெட்டில் போட்டு கையில் இருந்து சம்பளம் கொடுத்தான் பிறக்குது ஆளுக்கு. அன்னைக்கு இதை பற்றி யாராவது நீங்கள் பேசுனீங்களா, கேட்டீங்களா? இன்னைக்கு மிளகா 150 ரூபா ஆயிட்டுன்னு எல்லாரும் இதை மட்டும்தான் பற்றி பேசுதிய. விவசாய பொருள் எந்த பொருள் விலை கூடினாலும் உடனே பேசுதிய. விலை உயர்ந்துட்டு, காய்கறி விலை உயர்ந்துட்டு, அது விலை உயர்ந்தா தான் என்ன, அவனும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கட்டுமே, அவன் நல்லா இருக்கட்டுமே. எந்த விவசாயி விவசாயம் பார்த்து பணக்காரன் ஆயிருக்கான், கோடீஸ்வரன் ஆயிருக்கான்? நீங்கள் ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் தேவையில்லாத பொருள் செருப்பு 1000 ரூபாய்க்கு வாங்குதிய, தலையில மாட்ட சடமாட்டி 3000 ரூபாய்க்கு வாங்குதிய, பட்டு புடவை 10,000 ரூபாய்க்கு வாங்குதிய. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தேவையா? மிளகா 2 மிளகா கூட 2 மிளகா வாங்கி போட்டதா என்ன? விவசாயம் பிழைக்கட்டுமே.